ரீசனிங் மிஸ்ஸிங் நம்பரில் காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். மொதல் சர்க்கிள் பாருங்கள், 5லேருந்து ஆரம்பித்து எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? இந்த ஆர்டரில் தான் எழுதணும். 5 + 7 + 2 + 1. இதுக்கப்புறம் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. 1 2 3 4. ஓகேவா? 1லேருந்து லைனாக பவர் எழுதணும். இப்போ 5^1 5, 7² 49, 2³ 8, 1/4 1. ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 63 கிடைக்கும். கரெக்டாக? ஆன்சர் வந்துருச்சா? இதுதான் நம்மளோட லாஜிக். அடுத்ததுக்கு 4லேருந்து ஆரம்பித்து லைனாக எழுதணும். இந்த ஆர்டர்லாம் எழுதணும். ஓகேவா? நம்பர் மாற்றினோன்னா ரிலேஷன் போயிடும். ஸோ எழுதிட்டு என்ன பண்ணணும்? நீ பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். இப்போ பாருங்கள், 4^1 4, 5² 25, 3³ வந்து 27. கரெக்டாக? அதே மாதிரி 2/4 நமக்கு 16 கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72 கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் லாஜிக் கரெக்டு தான். இப்போது மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிங்க. 3லேருந்து ஆரம்பிக்கணுமா? ஸோ 3/1 4/2 2³ 1/4. இப்போ 3/1 3, 4² 16 கிடைக்கும். 2³ வந்து 8 கிடைக்கும். 1/4 1 கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 28ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி 28 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.